மேலறை தியானம் அக்டோபர் மாதம் 20ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரெபேக்கா எல் ட்ரீசோ, மசாச்சுசெட்ஸ், USA. தலைப்பு: மறைந்திருந்த அழகு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அதிகாலையில் வழக்கம் போல எனது நடைப்பயிற்சிக்காக புறப்பட்டேன். 2 மைல் நடப்பதற்கு ஆரம்பித்த போது வானம் கருத்திருந்தது. சிறிது நேரம் செல்ல வெளிச்சம் வர ஆரம்பிக்க இருள் மெதுவாக மறைந்தது. 1 மைல் நடந்ததும் வீட்டுக்கு போக திரும்பினேன். அப்போது ஆகாயத்தில் அற்புதமான ஒரு காட்சியை கண்டு ஆச்சரியப்பட்டேன். வீடுகள், மரங்களுக்கு மேலாக ஒரு வானவில் காட்சியளித்தது. நீலமும் செம்மஞ்சளுமான உதய நேர வானத்தில் 7 நிறங்களுடன் வானவில் நடுவே காட்சியளித்தது. நான் வானவில்லை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் எதிர்ப்பக்கத்திலிருந்து ஒருவர் மெதுவாக ஓடி வந்து கொண்டிருந்தார். நான் பார்த்த அழகான காட்சியை அவர் பார்க்கவில்லை, என்னை கடந்து போனார். நானும் அவரைப் போலவே எவ்வளவோ இயற்கை அழகை பார்க்காமல் போயிருப்பேனோ தெரியாது. கடவுள் எப்போதும் எம்முடன் இருக்கிறார். அவருடைய சிருஷ்டிகளின் வழியாக தமது வல்லமையை எமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் நாம் எப்போதும் அதை கவனிப்பதில்லை. இந்த அவசர உலகில் கடவுள் எம்முடன் இருந்து எம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை மறந்து அநேகர் வாழ்கின்றனர். சில வினாடிகளாவது பார்வையில் அகப்படும் அழகை ரசிக்க முயற்சிப்போம். கடவுளின் பிரசன்னத்தை உணரவும் கிறிஸ்துவின் ஒளியை பிரகாசிப்பிக்கவும் முயற்சிப்பதென்று நான் தீர்மானித்திருக்கிறேன். ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் பிரசன்னத்துக்காகவும் அற்புதமான சிருஷ்டிகளுக்காகவும் நன்றி. மற்றவர்களும் உங்கள் சிருஷ்டிகளின் அழகை அனுபவிக்க உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் காணும் கடவுளின் சிருஷ்டிகளின் அழகை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.